ஹாய் ஹலோ பார்க்க வந்து உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு 2-3 டைப்ஸில் வந்து ஃபயர் மேக் பண்ணுங்கள் வித்தவுட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு 4 விதமாக ஃபயர் மேக் பண்ண போகிறோம் மேட்சஸ் இல்லாமல். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு கிளிசரினும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருந்தாலே போதும் ஃபயரை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ வாங்க இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்து கொட்டிக்கலாம். இது நார்மலாக நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிளிசரினை வந்து இதில் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம ஊற்ற போகிறோம். எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் வந்து அதோடைய ஈக்குவல் குவான்டிட்டிக்கு இந்த கிளிசரினை ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக ஊற்றினாலும் அந்த கிளிசரின் எந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் எந்த இடத்துலலாம் படுதோ அதில் மட்டும் அப்படியே தீ பற்றும். உங்களுக்கே இது வந்து பார்த்தாலே தெரியும். இதில் நடக்கிற ஒரு வேதிவினை தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். தீயாக உண்டாகிறது உங்களுக்கே பார்த்தா தெரியும். நல்ல புகை வருது. பத்திக்கிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிளிசரின் எந்த அளவுக்கு ஃபயரை உண்டாக்குச்சு அப்படின்றத. ஸோ இதை யாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ரெண்டாவதாக சுகரையும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டையும் வச்சு தான் நம்ம ஃபயர் மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி மேக் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை கொஞ்சமாக கொட்டிக்கலாம். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக நம்ம வந்து சுகரை எடுத்து அதிலையே போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இதை வந்து ஓரளவு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டையோ இல்லை கல்லோ ஏதோ ஒன்று எதை வச்சு நம்ம தேய்ச்சாலும் பரவாயில்ல. ஸோ எது கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நல்லா தேய்க்கணும். ரெண்டுமே வந்து நல்லா வந்து கொஞ்சம் பொடியாகிற அளவுக்கு பொடியானதுக்கப்புறம் அதில் உராய்வு ஏற்படுற அந்த உராய்வுனால் நம்மளுக்கு வந்து தீ உண்டாகும். ஸோ நான் நல்லா தேய்க்கிறேன். எப்படி தீ உண்டாகுதுன்னு பாருங்கள். தீ வந்துடுச்சு. இந்த மாதிரி இது வந்து ஒரு வத்திப்பிட்டியும் குச்சியும் உரசுறது எப்படியோ அந்த மாதிரி தான் இது தீ உண்டாகிறது. நீங்களே பார்த்துருப்பீங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் சுகரும் எந்த அளவுக்கு ஃபயரை உண்டாக்குச்சு அப்படின்றத. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கேம்பிங் போயிருந்தாலும் இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபயரை உண்டாக்கலாம். மூணாவதாக நம்ம ஃபயரை எப்படி உண்டாக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டீல் வூல் அப்படின்ற இது ஒரு மெட்டீரியல். இது வந்து ஹார்ட்வேர்ஸில் நார்மலாகவே கிடைக்கும். ப்ளஸ் வந்து 9 வோல்ட் பேட்ரி. இது ரெண்டுத்தை வச்சு தான் நம்ம ஃபயரை மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி மேக் பண்ணலாம் பார்த்துருவோம். இந்த ஸ்டீல் உள்ள நம்ம 9 வோல்ட் பேட்டரியில் சும்மா நார்மலாக உரசுறது மூலமாகவே கிடைக்கும். இது எப்படி நெருப்பு உண்டாகுதுன்னா அதில் வந்து ஷார்ட் ஆகும். இந்த 2 ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்து கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு நெருப்பு வர்றது தெரியும். உங்களுக்கு பகலில் எடுக்கும்போது தெரியல ஒழுங்காக. அதனால தான் இந்த மாதிரி நைட்டு கொஞ்சம் இருட்டின டைமில் எடுத்து காமிச்சேன். அதில் கொஞ்சம் பஞ்சு வச்சுருக்கேன். எப்படி பத்துதுன்னு மட்டும் பாருங்களேன். நல்லாவே பற்றிக்கிச்சு. ஈஸியான ஒரு மெத்தட். 9 வோல்ட் பேட்டரியும் ஸ்டீல் வூல் இருந்தாலே போதும். இது ரெண்டுத்தையும் வச்சு ஃபயரை எப்படி மேக் பண்ணோம் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்ததையும் பார்த்துருவோம். நம்ம 4வதாக ஃபயரை மேக் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம வந்து காட்டனில் கொஞ்சமாக நம்ம வந்து சாம்பலை எடுத்து அதில் வந்து இது ரோல் பண்ணி
இதில் வச்சு தேய்ச்சி அந்த தேய்மானத்துலேருந்து ஃபயர் உண்டு பண்ண போகிறோம். வாங்க அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த காட்டனை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம சாம்பல் வைக்க போகிறோம். சாம்பலை கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சாம்பலை நீட்டமாக வச்சுட்டு அதை வந்து அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டையை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உருட்டி அதுக்கு உருட்ட சைஸ் வந்து ரொம்ப மெலிசாக வந்துடும். இந்த அளவுக்கு மெலிசாக வந்ததுக்கப்புறமா கண்டினியூஸாக நம்ம வந்து வேகமாக தேய்ப்போம். அந்த மாதிரி தெரியுது, அதனால தான் வரல. நம்ம வந்து இன்னொரு தடவை மறுபடியும் இதையே அப்படியே வந்து வச்சு தேய்ச்சிடலாம். பத்திருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். புகை வருது. அதோ பாருங்க, இங்கே புகை வருது. இப்போ நம்ம இதை வந்து பஞ்சில் வச்சு இல்லைன்னா தேங்காய் பஞ்சில் நாரில் வச்சு கூட நம்ம அதை வந்து ஊதி பெருசாக்கி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தீயை உண்டு பண்ணிட்டோம். நல்லபடியாக தீ உண்டாயிடுச்சு. செமையாக வந்துடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இத்தனை நாள் நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். எல்லா நல்ல உள்ளங்களுக்கு எல்லோருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தம்ஸ் அப் கொடுத்துட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.